إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي زدني علما அன்பான சகோதரர்களே, இந்த வாராந்திர சொற்பொழிவில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சொர்க்கத்தின் இன்பங்கள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்கள் அந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பெற வேண்டும் என்று அதற்காக பாடுபடக்கூடியவர்கள், இப்படி யார் யாரெல்லாம் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக இந்த சுவனம் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லகும் மின் குர்ரத்தி அஹ்யுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்த நல்ல அமல்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சியை, அந்த மறுமையினுடைய பேரின்பத்தை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் அக்பர். அந்த மறுமையினுடைய பேரின்பத்தை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை அல்லாஹ் படைத்த இந்த மனிதர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த பேரின்பத்தை அடைய விரும்பக்கூடியவர்கள் அதற்காக பாடுபட வேண்டும். அதற்காகவே இந்த உலகத்தில் பாடுபட வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவனத்தில் ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த வானம் பூமியை விட சிறந்தது என்று சொன்னார்கள். இந்த வானம் பூமி அளவுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை அல்லாஹ் எப்படி உருவாக்கி வைத்திருக்கின்றானோ இவற்றையெல்லாம் விட மேலானது சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் உங்களுக்கு கிடைப்பது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய பேரின்பத்தை, அழியாத அந்த சோனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சோனத்தினுடைய குறைந்தபட்ச மதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிம் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு அல்லாஹ் கூறுவானாம், நீ விரும்பு என்று கூறுவானாம். நீ விரும்பு என்று கூறுவானாம். அவர் வானம் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் கற்பனை செய்து கொண்டு எனக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். பிறகு அல்லாஹ் கேட்பான், நீ விரும்பினதை போன்று இன்னொன்றையும் நான் தருகிறேன். நீ எவ்வளவு விரும்பினாயோ அதே போல 2 மடங்காக உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இது குறைஞ்சபட்ச இன்பம். சுப்ஹானல்லாஹ். இதைவிட பேரின்பங்கள் எல்லாம் இருக்கிறது. அங்குள்ள மாளிகைகள் இந்த உலகத்து மாளிகைகளை போல் இருக்காது. இந்த உலகத்து மாளிகைகளை எப்படி எப்படியெல்லாமோ சம்பாதித்து கட்டுகிறார்கள்.
அது ஹலாலான முறையில வந்ததா ஹராமான முறையில வந்ததாங்கிறது அல்லாஹ் தான் அறிவான். அடுக்கு மாளிகளை கட்டுகிறார்கள், தங்களுடைய கட்டடங்களை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள். ஒரு பூகம்பத்துக்கு இந்த கட்டடங்கள் தாங்காது. எவ்வளவு அழகு அலங்காரம் செய்து அவர்கள் மாளிகைகளை கட்டிய போதிலும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது அவர்கள் அதை வர்ணம் பூசவில்லை என்றால் அதனுடைய தோற்றம் இருளடைவது போல மாறிவிடும். இந்த உலகத்தினுடைய கட்டடங்கள் அதனுடைய மதிப்பு அவ்வளவுதான். ஆனால் அந்த சொர்க்கத்துடைய கட்டடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த அழியாத அந்த சோனத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகாக வர்ணித்து கூறுகிறார்கள் பாருங்கள். அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகைகளை கட்டக்கூடிய செங்கற்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 1 கிராம் தங்கம் அல்லது 1/2 கிராம் தங்கம், 1/2 கிராம் தங்கம் அது கிடைப்பதற்கு படாத பாடுபடுறான் அந்த உலகத்துல மனுஷன். ஆனால் அங்குள்ள அந்த சோனத்து மாளிகைகள் தங்கத்தாலான செங்கற்களும் வெள்ளியாலான செங்கற்களாலும் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கும். அதனுடைய கலவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதனுடைய கலவை மனம் நிறைந்த மனம் கமழக்கூடிய கஸ்தூரியால் ஆனதாக இருக்கும். அங்குள்ள கலவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கஸ்தூரியால் ஆனதாக இருக்கும். மேலும் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு சிறு கற்கள் கொண்டு கட்டப்படுமே, அந்த சிறு கற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் முத்தாலும் மாணிக்கங்களாலும் ஆனதாக இருக்கும். அந்த சின்ன சின்ன கற்கள், அந்த மாளிகைகள் எப்படி கட்டப்பட்டு இருக்கும்? தங்கத்தால், வெள்ளியால், முத்தால், மாணிக்கத்தால், அதே போல கஸ்தூரியுடைய கலவையை கொண்டு கட்டப்பட்டிருக்கும். அந்த மாளிகையை கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மண் எதாக இருக்கும் என்றால் குங்கும பூவாலானதாக இருக்கும். அந்த மாளிகைகளை கட்டக்கூடிய கட்டடத்துடைய மண் குங்கும பூவாலானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சோனத்தில் அந்த நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த சோனத்தில் நுழைவார்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அந்த சோனத்தில் நுழைவார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவான். அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவான். அவர்கள் ஒருபோதும் கை செய்தப்பட மாட்டார்கள். இந்த பில்டிங்கை விட்டு நாம் விரட்டி அடிக்கப்பட்டுருவோமோ என்று அவர்கள் ஒருபோதும் எண்ண மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த சோனத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகைகளில் அவர்கள் நுழைவார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிரந்தரமாக அந்த மாளிகையில் அவர்கள் தங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அங்கு மரணம் என்பதே இருக்காது. அல்லாஹ் அக்பர் கபீரா. இதை விட பெரிய பேரின்ப வேற என்ன இருக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை வெறுக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அந்த மாளிகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்களை விட உயர்ந்த அந்தஸ்து பெற்ற மாளிகையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மாளிகை தங்கத்தாலும் வெள்ளியாலும் கஸ்தூரியாலும் முத்துவாலும் மாணிக்கத்தாலும் கட்டப்பட்டிருக்கும் என்று. அந்த மாளிகையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட அடியார்கள் தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்கள் அங்கு மரணிக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஆடைகள் கிழியாது. அவருடைய ஆடைகள் கிழியாது. அப்படிப்பட்ட ஆடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமான ஆடைகளை கொடுத்திருப்பார். அவர்களுடைய இளமை மாறாது. வயதாக போகக்கூடிய நிலை அங்கு கிடையாது. இளமையான வயதை அல்லாஹ் கொடுப்பான்.
33 வயதை அவர்கள் அடைந்திருப்பார்கள். அந்த இளமை மாறாத நிலையில் அவர்கள் என்றென்றும் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகையில் தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல அங்கு கண்ணாடியால் ஆன அழகான மாளிகைகள் உண்டு. அப்போது ஒரு கிராமவாசி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கண்ணாடி மாளிகை யாருக்குரியது என்று. அந்த கண்ணாடி மாளிகையில் இருந்து கொண்டு, உள்ளே இருந்து கொண்டு வெளி அலங்காரங்களை ரசிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த கண்ணாடி மாளிகைக்கு உள்ளே இருந்து கொண்டு வெளி உலகத்தின் அலங்காரங்களை அவர்கள் ரசிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த கிராமவாசி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் தூய்மையான வார்த்தையை கூறுகின்றாரோ, யார் தூய்மையான வார்த்தைகளை பேசுகின்றாரோ, யார் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றாரோ, மனிதர்கள் எல்லாம் உறங்கும் போது யார் எழுந்து நின்று தொழுகிறாரோ, அவருக்காக அந்த மாளிகை தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்தில் நாம் அந்த சோனத்தினுடைய மாளிகையை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதுவும் மனிதர்கள் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எழுந்து நின்று தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பசித்து வரக்கூடிய ஏழை ஒருவர் நம்மிடம் கையேந்தி நின்றால் நம்மால் ஆனது ஒரு உணவு அல்லது ஒரு டீ, அவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு நாம் என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடுத்து உதவக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் செய்கின்ற இந்த உதவி கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகத்தான் என்ற எண்ண உணர்வோடு நாம் இதை செய்ய வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லாஹ்வை பற்றி பேசுவதில் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுவதில் சந்தோஷம் அடைய வேண்டும். புறம் பேசுவது, குறை கூறுவது, பொய் பேசுவது, பாவமான பேச்சுக்களை பேசுவது, மானக்கேடான செயல்களை பேசுவது, இப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தை பேசக்கூடியவர்களுக்காக இந்த அழகான கண்ணாடி மாளிகைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல அந்த சோனத்தில் முத்தாலான கூடாரங்கள் இருக்கும். ஒரே முத்தாலான கூடாரங்கள் இருக்கும். அது அதனுடைய உயரம் 30 மைல் தூரம் இருக்கும். அதனுடைய உயரம் 30 மைல் தூரம் இருக்கும். ஒரே முத்தாலான கூடாரம் அது. அந்த கூடாரத்தில் தனித்தனியாக பல அறைகள் இருக்கும். அந்த அறைகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மனைவிமார்கள் இருப்பார்கள். அந்த நல்லடியார்களுக்காக அங்கு இருக்கக்கூடிய அந்த அறைகளில் இருக்கக்கூடிய அந்த மனைவிமார்கள், ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனைவி இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய மனைவியை பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம் அவர்களுக்கு இடைவெளி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த சுவனம் என்ன சாதாரணமானதா? இந்த பூமியில் நாம் வாழுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அற்பமான இடங்களை நாம் அபகரித்துக் கொண்டு அதில் அமர்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த உலகமோ அழியக்கூடியது. குல்லுமன் அலைஹா ஃபான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த பூமியில் உள்ளவை, வானத்தில் உள்ளவை அனைத்தும் அழிந்து ஒழிக்கப்படும், ஒன்றுமில்லாமல் அறமட்டமாக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த அற்பமான உலகத்துக்கு நாம் ஆசைப்படுகிறோம். மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த அற்பமான உலகத்தில் நிரந்தரமாக வாழ ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் எங்கு ஆரம்பிக்க இருக்கிறது என்றால் அந்த சுவனத்தில் தான் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த உலகத்தில் இல்லை. நமக்கு அந்த பேரின்ப வாழ்க்கை அந்த சுவனத்தில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நம்மை தயார் செய்ய வேண்டும். அங்கு அவர்கள் அமர்ந்திருப்பதற்கு ஆசனங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ சுஹூலின்
ஃபாகிஹூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அந்த நாளில் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் தங்களுடைய அலுவல்களில் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ லிலாலின் அலல் அராயிகி முத்தகியூன். அந்த சோனபதியில் அவர்களுக்காக கட்டில்கள் போடப்பட்டிருக்கும். அந்த கட்டில்கள் மீது தங்களுடைய மனைவிமார்களோடு அவர்கள் சாய்ந்த வண்ணமாக அந்த கட்டிலில் அமர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த கட்டில்களில் சந்தோஷமாக அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அழியாத உலகம் அது, நிரந்தரமான சொர்க்கம் அது. அந்த சொர்க்கத்திற்காக அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும். ஷிர்கான காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது, அதை கற்பனை கூட செய்யக்கூடாது. ஈமானுடைய சுவையை நீங்கள் சுவைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஈமானுடைய சுவையை நீங்கள் சுவைத்ததுண்டா? ஈமானுடைய சுவையை சுவைத்து பாருங்கள். எப்படி சுவைப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்களுக்கு உயிருக்கு மேலாக, உங்களுடைய உயிருக்கு மேலாக நீங்கள் நேசிக்க வேண்டும். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்வுக்காகவே நேசிக்க வேண்டும். ஒருவரை பிரிந்தால் அல்லாஹ்வுக்காகவே பிரிய வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக ஆன பிறகு, ஒரு முஸ்லீமாக நீங்கள் ஆன பிறகு, இணை வைத்தல் என்ற காரியத்தின் பக்கம் நீங்கள் செல்வதாக இருந்தால் நரக நெருப்பில் நீங்கள் தூக்கி எறியப்படுவதை போல அதனை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுடைய உள்ளத்தில் வந்தால் நீங்கள் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். இப்படி ஈமானோடு நிறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த சோனம் காத்திருக்கிறது. இந்த ஈமானோடு நிறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அங்கு அவர்களுக்கு பட்டாலான ஆடைகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு பட்டாலான ஆடை கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் பார்த்தவுடன் ஆசைப்பட்டார்கள், இவ்வளவு அழகான ஆடை நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே, நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒவ்வொருவரும் பேராவல் கொண்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமையில் சுவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஆதுக்கு ஒரு கர்த்திப்பு கொடுப்பான், ஒரு கைக்குட்டை கொடுப்பான். அந்த கைக்குட்டை இந்த பட்டாலான ஆடையை விட மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த சுவனத்தை அடைவதற்கு ஆசைப்பட வேண்டும். அங்கு அவர்களுக்கு பட்டாலான ஆடைகள் அணிவிக்கப்படும். அந்த பட்டாலான ஆடை இங்கு ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளியாலான தங்கத்தாலான காப்புகள் அவனுக்கு அணிவிக்கப்படும். இங்கு ஆண்களுக்கு தங்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த சோனத்தில் தங்கத்தாலான ஆபரணங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். வெள்ளியாலான கடகங்கள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். இப்படி அந்த சோனத்தில் பேரின்பம் சொல்லி முடியாத அளவிற்கு உள்ளது. ஒரு வர்ணனையில் அதை நிறுத்திவிட முடியாது, இவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியாது. அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. சோனத்தினுடைய வர்ணனை நீண்டு கொண்டே செல்கிறது. அல்லாஹ் அக்பர். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த சோனத்தை. நமக்கு பணியை செய்வதற்கு ஆட்கள் தேவை என்று இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோனத்தில் இந்த நல்லடியார்களுக்காக, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்லடியார்களுக்காக சோனத்தில் இவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே சிறுவர்களை படைத்து வைத்திருப்பான். அந்த சிறுவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் சிதறிய முத்துக்களை போல இருப்பார்கள் என்று அல்லாஹ் வர்ணித்து சொல்லுகிறான். அவர்கள் இவர்களுக்கு முன்னால் வந்து கொண்டே இருப்பார்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு, நாங்கள் எடுத்து வருகிறோம் என்று சொல்வார்கள். அங்கு பளிங்கு கிண்ணங்களிலும் வெள்ளி தங்க கிண்ணங்களிலும் அவர்களுக்கு பானங்கள் புகட்டப்படும். இங்கு தங்கத்தாலான வெள்ளியாலான பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடை செய்திருக்கிறார்கள். இங்கு தடை செய்யப்பட்ட இப்படிப்பட்ட பொருட்களை அல்லாஹ் அங்கு நமக்கு தருவான். தங்கத்தாலான வெள்ளியாலான கோப்பைகளில் பளிங்கு கிண்ணங்களில் பானங்கள் கொண்டு வரப்படும்.
அதை அவர்கள் குடித்து மகிழ்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். பச்சை நிற பூம்பட்டாடைகளும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். وَإِذَا رَأَيْتَ ثُمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த இன்பத்தினுடைய எல்லையை சொல்லி காட்டுகிறான். இந்த இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் வர்ணித்து கூறும்போது சொல்லுகிறான், அன்றியும் அங்கு அந்த சோனபதியில் நபியே நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த இன்ப பாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் நீங்கள் அங்கு பார்ப்பீர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அரசாட்சி செய்யக்கூடிய அளவிற்கு இன்பம் கொடுக்கப்படுவான். அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்களோ அதைவிட உயர்ந்த நிலையில் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் எப்படி வர்ணிச்சு சொல்றான் பாருங்க. அன்றியும் அங்கு நீர் பார்ப்பீரானால் நபியே நீங்கள் அங்கு பார்ப்பீர்களானால் இன்ப பாக்கியங்களை நீங்கள் பார்க்கலாம், மாபெரும் அரசாங்கத்தை அங்கு நீங்கள் காணலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தின் இன்பங்கள் என்னங்க இன்பம்? எவ்வளவு பெரிய இன்பத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதெல்லாம் அற்பமானது, ஒன்றுமில்லாமல் அழிந்து போகக்கூடியது. மறுமையில் வரக்கூடிய அந்த பேரின்பம் தான் மிகப்பெரிய விசாலமானது. அந்த தோழர்கள் அந்த சோனத்தை அடைவதற்காக தன்னுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணித்தார்கள். அந்த சோனத்தின் பக்கமாக விரைந்து ஓடுவதற்காக நன்மைகளை அவர்கள் செய்தார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கு ஆறுகள் உண்டு, அங்கு தோட்டங்கள் உண்டு, அங்கு கனிகள் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணித்து சொல்லுகிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வ மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தின் அதுன் வ ரில்வானும் மினல்லாஹி அக்பர் ذلك ஹுவல் ஃபௌசுல் அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமினான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனபதியை வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். அந்த நித்திய சோனபதிகளில் அவர்களுக்கு உன்னதமான மாளிகைகள் உண்டு. மேலும் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது. அந்த சோனத்தை விட மிகப்பெரியது எது என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது. அதுதான் மிக மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த சோனத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மனநிறைவு எதை கொண்டிருக்கும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டிருக்கும். அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக நாம் பாடுபட வேண்டும். இந்த ரப்பல் ஆலமீனுடைய திருப்தியை அடைவதற்காக நாம் பாடுபட வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 47வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அங்கு தெளிந்த நீர் ஆறுகள் உண்டு, தன் சுவை மாறாத பாலாறுகள் அங்கு உண்டு, அங்கு மது ஆறும் உண்டு, தெளிந்த தேனாறுகளும் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட பேரின்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கான அந்த சோனத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கா காலு ஹாதல் லதீ ருஸிகுனா மின் கப்லு வஉதூபிஹி முத்தஷாபிஹா வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா வஹும் ஃபீஹா ஹாலிதூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, நபியே நீங்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களே அந்த நல்லடியார்களுக்கு நீங்கள் நன்மாரியம் கூறுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என் மீது நம்பிக்கை வைத்து சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களே அந்த நல்லடியார்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி சொல்ல வேண்டுமா?
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்கு சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகள் அவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சதா நீரருவிகள் ஓடக்கூடிய அந்த இடத்தில் தோட்டங்களும் சோலைகளையும் நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவர்களுக்கு அங்கிருந்து ஏதாவது ஒரு கனி கொடுக்கப்பட்டால் அவங்க பசியோட தாகத்தோட இருந்தா அவங்க எந்த சோலையில எந்த தோட்டத்துல அவங்க அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த அமர்ந்திருந்த இடத்துக்கே அவர்களுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய கனி அப்படி தாழ்ந்து அவர்களை நோக்கி வரும். அந்த கிளை அவர்களை நோக்கி தாழ்ந்து வரும். அந்த கனியில் இருந்து அந்த மரத்தில் இருந்து அந்த கனியை எடுத்து பார்ப்பார்கள். சுவைப்பதற்கு முன்பாக அந்த கனியை பார்த்தவுடன் அந்த பழத்தை பார்த்தவுடன் சொல்லுவார்கள், இந்த பழம் நான் உலகத்தில் பார்த்த பழத்தை போல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு அறிவிக்கப்படும், பார்ப்பதற்கு தோற்றத்தில் நீ உலகத்தில் பார்த்த கனியை போலதான் இது இருக்கும், ஆனால் நீ சுவைத்து பார், அதனுடைய சுவை அதைவிட பன்மடங்கு பெரிதாக இருக்கும் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தூய துணைவிகள் உண்டு. அசுத்தமான துணைவி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த சுவனத்தினுடைய அந்த ஹூர் பெண்கள் அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடம், அதில் இருக்கக்கூடிய ஒளி இந்த பூமியில் பட்டால் பூமியே பிரகாசம் அடைந்துவிடும். அப்படிப்பட்ட துணைவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டும் போது அந்த ஊர் பெண்களை எந்த ஒரு மனிதனும் தீண்டியதில்லை, எந்த ஒரு ஜின்னும் தீண்டியதில்லை. அப்படி பாதுகாக்கப்பட்ட தூய்மையான மனைவிகள், அப்படி பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ்வால் மறைத்து வைக்கப்பட்ட தூய்மையான மனைவிகள் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறார். பொய் பேச மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, கணவனுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு தூய்மையான நிலையில இருக்கக்கூடிய அழகு நிறைந்த அந்த பெண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறதாக அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு, மேலும் அவர்கள் அங்கு நிரந்தரமாக வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வாழ்க்கை என்பது அங்கு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமற்றது, அழியக்கூடியது. நிச்சயமாக மரணம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த மறுமைக்காக நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு கொடுப்பதில், வாரி வழங்குவதில் நாம் முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு செயல்படுத்துவதில் ஆர்வமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அழியக்கூடியது, நம்முடைய உலகம் சுவனம்தான், அதுதான் நிரந்தரமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுத்த நமக்கு அனுப்பிய இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மூசாவும் ஆதமும் சண்டை செய்து கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசா கூறினார், எங்களுடைய தந்தையே, நீங்கள் செய்த தவறால் நாங்கள் சுவனத்தில் இருந்து வெளியேறி இங்கே வந்து கஷ்டப்பட்டிருக்கிறோம், ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்களா, என் மகனே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் உம்மோடு அல்லாஹ் பேசியும் இருக்கிறான். தன்னுடைய கரத்தால் எழுதி உமக்காக தௌராத் வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட பேரையும் புகழையும் நீ பெறுவதற்கு காரணமா இருந்ததே நான் இந்த பூமிக்கு வந்ததுனாலதான். அது மட்டுமில்ல, என் மீது என்னென்ன நடக்கணும் என்பதை என்னை படைப்பதற்கு 40 வருடத்துக்கு முன்பே விதியில் எழுதிவிட்ட விஷயத்தை பற்றியா என்னிடம் தர்க்கம் செய்கிறாய் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் விவாதம் செய்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு மூசாவை வென்று விட்டார் ஆதம் என்று கூறினார்கள். இதுல நாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா, நாங்க சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டோம்
இந்த பூமிக்கு வந்துட்டோம் அப்படிங்கறது அங்க சொன்னாங்க இல்லையா? அதே சுவனத்துக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த உலகத்துல நாம் பாடுகிறோம். எந்த சுவனத்திலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டோமோ அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும். அதில் நிரந்தரமாக தங்க வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேராசை அதுவாகத்தான் இருந்தது. ஷைத்தான் வந்து என்ன சொன்னான்? ஆதமே, நித்திய வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை உமக்குவா நான் வாக்களிக்கிறேன். இந்த கனியின் பக்கம் நீங்க ஒதுங்குங்க. அல்லாஹ் தடுத்ததின் பக்கம் நீங்க ஒதுங்குங்க. நீங்க இந்த சொர்க்கத்துல நிரந்தரமாக தங்கலாம். நீங்க மலக்கை போல, வானவர்களை போல தூய்மையானவர்களாக நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொய் சத்தியம் பண்ணி ஏமாத்தலாம் பாருங்க. அப்போ ஏமாந்து போனாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எதனால ஏமாந்து போனாங்க? அந்த சூரத்தின் மீது உள்ள பேராசை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கிறான், எனக்கு கட்டுப்பட்டு நட, என்னுடைய திருப்திக்காக நீ வாழ், உனக்கு நான் அந்த சூரத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அந்த சூரத்தை நாம் அடைய வேண்டும். அதற்காகவே நாம் பாடுபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அங்கு இறைச்சிகள் உண்டு, நாம் சாப்பிடுவதற்கு இறைச்சிகள் உண்டு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் அந்த சூரத்தில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சொர்க்கத்தில் புக்தி என்ற ஒரு உயர் ரக ஒட்டகத்தை போன்ற பெரிதான பறவை இருக்கும். அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த பறவை மிக சிறப்பு மிக்கதாக இருக்குமே அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பறவையை சாப்பிடுபவர் அந்த பறவையை விட மிக சிறப்புக்குரியவராக இருப்பார். இந்த பறவையை சாப்பிடுறவரு இந்த பறவையை விட சிறப்புக்குரியவராக இருப்பார் என்று கூறிவிட்டு 3 முறை இதை கூறிவிட்டு நபிகள் கூறினார்கள், அந்த பறவையை சாப்பிடுபவர்களில் நீரும் ஒருவராக இருப்பீர் என்று நான் எண்ணுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமக்கு இப்படி வாக்களிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறியது போல நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள முடியுமா? நான் சூனத்தில் பறவையினுடைய இறைச்சியை சாப்பிடுவேன், அங்கு நிரந்தரமாக தங்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள முடியுமா? அல்லாஹ் தான் அறிவான். நாம் பாடுபட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்விலும் மரணத்திலும் உன்னையே சார்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நிலையில் எங்களுக்கு மௌத்தை கொடு, எங்களுக்கு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை எங்களுக்கு இலகுவாக்கித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, தோழர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சொர்க்கத்தில் முதன்மையான சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் இருந்துதான் ஆறுகள் பல கிளைகளாக பிரிந்து மற்ற சொர்க்கங்களுக்கு செல்கிறது. அங்குதான் நபிமார்கள் தங்கியிருப்பார்கள், உண்மையாளர்கள் தங்கியிருப்பார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்கள் தங்கியிருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த சாலிகான நல்ல அமல் செய்த